துலாம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான பண்புகள் என்ன? சிறப்பு அம்சங்கள் எவை? குணாதிசயங்கள் எப்படி? துலாம் ராசியில் பிறந்தவர்களின் அடிப்படை பண்புகள். நீங்கள் நன்றாக படித்தவர்கள், பொல்லாதவர்கள் அல்ல, இன்னும் வளைந்து கொடுக்காதவர்கள். வெற்றி ஒரு துணை, பல்வேறு கலைகளில் உங்கள் திறமை வெளிப்படும். அரசாங்க தலைவர்கள் உங்களை பாராட்டுகிறார்கள், ஆதரிக்கிறார்கள், ஆதரவை பொழிகிறார்கள். பல நல்ல குணங்களுடன் நீங்கள் பொறுமை, புத்திசாலித்தனம் மற்றும் எளிதில் செல்லும் இயல்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறீர்கள். புத்திசாலித்தனமும் செல்வமும் உங்கள் பயணத்தில் உங்களுடன் சேர்ந்து பெயர் மற்றும் புகழை பெறுவீர்கள். ஆடம்பரங்களும் வசதிகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்தை பெறுகின்றன. மேலும் வாசனை திரவியங்கள் மீதான உங்கள் காதல் வெளிப்படையானது. அனைவராலும் விரும்பப்பட்டாலும் மன வலிமை ஒரு பலவீனமான இடமாக இருக்கலாம். இருப்பினும் உண்மைக்கான உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் மீதான மரியாதை அசைக்க முடியாதது. வணிக அரங்கில் உங்கள் திறமைகள் தனித்து நிற்கின்றன. மேலும் நீங்கள் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் திருப்தி அடைவீர்கள். உங்கள் சமூகத்திற்கு ஒரு ஜோதியாக மாறுவீர்கள். சளி கோளாறுகள் உடல்நல சவால்களை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் தோற்றம் வசீகரமாக உள்ளது. நன்கு விகிதாசாரமான கைகால்கள், ஒளிரும் கண்கள் மற்றும் கன்னங்கள். பானை வயிறு மற்றும் மீசை மீது நாட்டம் ஆகியவை உங்கள் தனித்துவமான தோற்றத்திற்கு பங்களிக்கின்றன. துலாம் பெண்கள் மென்மையான அசைவுகள் மற்றும் மயக்கும் சைகைகளுடன் சொர்க்கத்திலிருந்து வரும் பெண்களுடன் ஒப்பிடப்படுகிறார்கள். ஆர்வம் உங்களை தூண்டுகிறது, எப்போதும் நல்லொழுக்க செயல்களில் ஈடுபட்டு. உங்கள் கடவுள்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும். இசை, நடனம் மற்றும் நாடகங்களில் உள்ள தொழில்கள் உங்களை அழைக்கின்றன. மேலும் நீங்கள் ஒரு நீதிபதியாக அல்லது தத்துவஞானியாக பல்வேறு திறன்களில் மனிதகுலத்திற்கு சேவை செய்வதை காணலாம். திருமணம் முதன்மையான வயதில் வருகிறது. இடுப்பு மூட்டு வலி, நீரிழிவு மற்றும் தொழுநோய் ஆகியவை சாத்தியமான சவால்கள். 7, 9, 10, 11, 12 மற்றும் 28 வயதில் அஜீரணம், வயிற்றுப்போக்கு மற்றும் பிற பிரச்சினைகள் ஆகியவற்றை கவனியுங்கள். இந்த தடைகள் இருந்தபோதிலும் உங்கள் எதிர்காலம் படைப்பாற்றல், பக்தியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் திரைச்சீலையை வெளிப்படுத்தும் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது. நட்சத்திரங்கள் நிழல்களையும் ஒளியையும் கலந்து ஒரு சிக்கலான உருவப்படத்தை வரைகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு எதிர்மறை போக்குகள் இருப்பதை அறிவுறுத்துகிறது. இது ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்பும் பயணத்திற்கு சவால்களை கொண்டு வரக்கூடிய ஒரு கடுமையான அம்சமாகும். ஒரு குழந்தையின் எதிர்பார்ப்பு ஒரு நிழலை காட்டுகிறது. இது போன்ற துன்பங்களை எதிர்கொள்வதில் தேவையான பின்னடைவு பற்றிய பிரதிபலிப்பு. பெற்றோருக்கு மாற்று வழியை முன்வைத்து தத்தெடுப்பதற்கான வாய்ப்பை நட்சத்திரங்கள் கிசுகிசுக்கின்றன. இந்த அவென்யூ நம்பிக்கையையும் ஒரு நிறைவான குடும்ப வாழ்க்கையை நோக்கி வளர்ப்பு உள்ளுணர்வைச் செலுத்துவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. காதல் விவகாரங்களில் ஏமாற்றம் மீண்டும் மீண்டும் வரும் கருப்பொருளாக மாறும். இது இதய விஷயங்களில் பின்னடைவின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. வயதான நபர்களுடன் தோழமைக்கான விருப்பத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது உங்கள் உறவுகளுக்கு சிக்கலான அடுக்கைச் சேர்க்கிறது. பெண் ஜாதகம் கெட்டிருந்தால் மனைவியை இழந்தவர் மீதான ஈர்ப்பு ஒரு தனித்துவமான பண்பாக வெளிப்படுகிறது. இந்த சாய்வு காதல் நிலப்பரப்பை வடிவமைக்கலாம். உங்கள் தனிப்பட்ட இணைப்புகளுக்கு ஒரு தனித்துவமான இயக்கவியலை அறிமுகப்படுத்துகிறது. குழந்தைகளுடனான பிரச்சனைகள் மூலம் சவால்கள் எழுகின்றன. பெற்றோரில் பொறுமை மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஊகங்களில் இழப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிறது. முதலீடுகளை விடாமுயற்சியுடன் அணுகுமாறு உங்களை வலியுறுத்துகிறது. நட்சத்திரங்கள் சினிமாவுக்கான நாட்டத்தை நோக்கிச் சுட்டிக்காட்டுகின்றன. இது மகிழ்ச்சி மற்றும் கவனச்சிதறல் இரண்டையும் தரக்கூடும். இருப்பினும் கிரிமினல் வழக்குகளின் நிழல் தத்தளிக்கிறது. சில நோக்கங்களில் இருந்து எழக்கூடிய சாத்தியமான சட்ட சிக்கல்களுக்கு எதிராக எச்சரிக்கையாக உள்ளது. அலைந்து திரிவது பெரும்பாலும் ஒரு வரையறுக்கும் பண்பாக மாறுகிறது. இது ஆய்வு மற்றும் சாகசத்தை தேடும் அமைதியற்ற மனதை குறிக்கிறது. காஸ்மிக் சீரமைப்பு மனச்சோர்வின் தருணங்களை குறிக்கிறது.
சவாலான காலங்களில் பின்னடைவை வளர்க்கவும் ஆதரவை பெறவும் உங்களை தூண்டுகிறது. தகவல் தொடர்புகளில் விவேகத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் கதை தாங்கும் போக்குகள் வெளிப்படுகின்றன. நீங்கள் இந்த எதிர்காலத்தில் பயணிக்கும்போது சவால்களை வலிமையுடன் சந்திக்கலாம். மேலும் அண்ட நிழல்கள் மூலம் பிரகாசிக்கும் ஒளி பின்னடைவு புரிதல் மற்றும் நிறைவின் பாதையை ஒளிரச் செய்யட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் இன்னும் பிறந்த குழந்தை தத்தெடுக்கலாம். காதல் விவகாரங்களில் ஏமாற்றம் வயதானவர்களை மட்டுமே பிடிக்கும். கணவனை மனைவியை இழந்தவர்கள் மீது ஈர்ப்பு. குழந்தைகள் மூலம் பிரச்சனைகள் ஊகங்களில் இழப்பு. சினிமா குற்றவியல் வழக்கு அடிக்கடி அலைந்து திரிவது. மனச்சோர்வு கதை சுமப்பவர் போன்றவை நடக்கலாம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் இழைகள் செழிப்பு மற்றும் மனநிறைவின் நாடாவை நெய்கின்றன. ஒரு கூட்டாளியின் இருப்பு நல்ல நடத்தை மற்றும் அசைக்க முடியாத உண்மைத்தன்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இது உங்கள் பயணத்தின் ஒரு மூலக்கல்லாகும். பெருந்தன்மையால் குறிக்கப்பட்ட இந்த தோழமை பகிரப்பட்ட மகிழ்ச்சிகள் மற்றும் பரஸ்பர ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறது. செல்வம் உங்கள் வாழ்க்கையில் சீராக பாய்கிறது. நிதி வெற்றிக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. எதிர்காலம் செல்வச் செழிப்பு மட்டுமல்ல மிகவும் பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்பையும் கொண்டுள்ளது. உங்கள் முயற்சிகளின் பலன்கள் வளர்ந்து வரும் நற்பெயரின் வடிவத்தில் வெளிப்படுகின்றன. உங்கள் நோக்கங்களை குறிக்கும் ஒருமைப்பாடு மற்றும் அர்ப்பணிப்புக்கான சான்றாகும். விவசாயத்தின் வளமான வயல்களில் வெற்றி மலரும். உங்கள் கதைக்கு பசுமையை சேர்க்கிறது. நிலத்தை பயிரிடுவதற்கான உங்கள் முயற்சிகள் பலனை தருகின்றன. இது இயற்கையுடனான இணக்கமான உறவையும் அது வழங்கும் வரங்களையும் குறிக்கிறது. கூட்டாண்மை மற்றும் வணிக முயற்சிகளில் நீங்கள் அடையும் வெற்றியுடன் பின்னிப்பிணைந்து துறைகளுக்கு அப்பால் ஆதாயங்கள் விரிவடைகின்றன. வழக்கு என்பது ஒரு போர்க்களமாக மாறும். அங்கு வெற்றிகள் வெற்றி பெறுகின்றன. இது சட்ட சிக்கல்களை திறமை மற்றும் உறுதியுடன் வழிநடத்தும் உங்கள் திறனை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நீதிமன்றத்தில் வெற்றிகள் உங்கள் நற்பெயருக்கு மற்றொரு அடுக்கைச் சேர்க்கின்றன. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை துறைகளில் உங்கள் நிலையை உறுதிப்படுத்துகின்றன. எதிர்காலம் நீங்கள் செல்லும்போது செழிப்பு நேர்மை மற்றும் சாதனைகளின் பக்கவாட்டுகளால் வர்ணம் பூசப்படுகிறது. நீங்கள் வளர்க்கும் கூட்டாண்மை நல்ல நடத்தை மற்றும் உண்மையால் வகைப்படுத்தப்படும். வலிமையின் தூணாக மாறும். நிதி வெற்றி விவசாய வெற்றிகள் மற்றும் வழக்குகளில் வெற்றிகள் பூர்த்தி மற்றும் சாதனை பற்றிய விவரிப்புக்கு பங்களிக்கின்றன. உங்கள் எதிர்காலத்தின் நிலப்பரப்பில் நீங்கள் பயணிக்கும்போது உங்கள் முயற்சிகளின் விதைகள் ஏராளமான பயிர்களை விளைவிக்கட்டும். மேலும் நீங்கள் உருவாக்கும் கூட்டாண்மை நீடித்த ஆதரவின் ஆதாரமாக இருக்கும். விரியும் அத்தியாயங்கள் உங்களுடையது. ஒவ்வொரு வரியிலும் செல்வம் நற்பெயர் மற்றும் உண்மை மற்றும் நன்மையுடன் இணைவதன் மூலம் வரும் திருப்தி நிறைந்த வாழ்க்கைக்கான சாத்தியங்கள் உள்ளன. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பங்குதாரர் நல்ல நடத்தை மற்றும் உண்மை பெருந்தன்மை செல்வம் அதிகரிப்பு பெரும் செல்வம் நற்பெயர் விவசாயத்தில் வெற்றி கூட்டாளிகள் மூலம் லாபம் நல்ல வியாபாரம் வழக்குகளில் வெற்றி போன்றவை நடக்கலாம். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும்போது முன்னோக்கி செல்லும் பாதை திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களால் குறிக்கப்பட்ட ஒரு கதையை வெளிப்படுத்துகிறது. இழந்த சொத்தின் அச்சம் உங்கள் வாழ்வில் ஒரு அத்தியாயமாக மாறுவதால் இழப்பின் நிழல் உங்கள் கதையின் மீது படர்ந்துள்ளது. வழிசெலுத்துவதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது. ஆனால் சவால்களுக்குள் வளர்ச்சி மற்றும் பின்னடைவுக்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் எதிர்கால கதையின் வரையறைகள் ரகசிய நடவடிக்கைகளின் எடையை தாங்கி உங்கள் பயணத்தில் சிக்கலான அடுக்குகளைச் சேர்க்கின்றன. நீங்கள் நடந்து செல்லும் பாதைகள் மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளன. விவேகம் ஒரு வழிகாட்டும் கொள்கையாக மாறும் வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு குறுகிய கண்ணோட்டம் உங்கள் முன்னோக்கை வடிவமைக்கிறது. நீங்கள் ஆராயும் எல்லைகளில் வரம்புகளை உருவாக்குகிறது. சுரங்கப்பாதை பார்வை உங்கள் முன் வெளிப்படும் சாத்தியக்கூறுகளை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் உலகை பார்க்கும் லென்ஸ்களை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்துகிறது.
பானங்கள் மீதான விருப்பம் மீண்டும் மீண்டும் வரும் கருப்பொருளாக மாறுகிறது. இது எச்சரிக்கையின் குறிப்பை அறிமுகப்படுத்துகிறது. சமநிலையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்ய மிதமான பாதை ஒரு முக்கியமான தேர்வாகிறது. ஒரு புதிரான அம்சம் வெளிப்படுகிறது. தவறாக பயன்படுத்தப்படும்போது அச்சமின்மை, குறிப்பாக பொது பணத்தை பற்றியது. இந்த அச்சமின்மையின் விளைவுகள் நெறிமுறை நடத்தை மற்றும் பொறுப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தொலைநோக்குடையதாக இருக்கலாம். நேர்மையாகவும் தாராளமாகவும் இருப்பது போல் நடிப்பது உங்கள் எதிர்காலத்தில் ஒரு சிக்கலான வலையை பின்னுகிறது. முகப்பில் ஒருவேளை ஆழமான உந்துதல்களை மறைக்கும் போது தோற்றங்கள் மற்றும் உண்மையான நோக்கங்களுக்கு இடையே உள்ள சிக்கலான நடனத்தை நினைவூட்டுகிறது. திருமணத்திற்குப் பிறகு செழிப்பு பூக்கும் நம்பிக்கை மற்றும் நேர்மறையான மாற்றத்தை வழங்குகிறது. தொழிற்சங்கம் ஆதரவு மற்றும் பகிரப்பட்ட வெற்றியின் ஆதாரமாக மாறும். இது உங்கள் பயணத்தின் பாதையை மாற்றியமைக்கும். பரம்பரை ஆதாயங்கள் நிதி ஸ்திரத்தன்மையின் ஒரு அடுக்கைச் சேர்க்கின்றன. மேலும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை உருவாக்குகின்றன. எவ்வாறாயினும் மற்றவர்களின் பணத்தை சுதந்திரமாக கையாளும் திறன் இரட்டை முனைகள் கொண்ட வாளாக மாறும் என்பதால் எச்சரிக்கையுடன் மேற்கோள் காட்டப்படுகிறது. நம்பிக்கை என்பது ஒரு நுட்பமான பண்டம். மற்றவர்களின் நிதிகளை நிர்வகிப்பதில் வரும் பொறுப்புக்கு கவனமாக பரிசீலனையும் நேர்மையும் தேவை. இந்த எதிர்காலத்தை நீங்கள் வழிநடத்தும் போது ஒவ்வொரு தேர்வும் உங்கள் வாழ்க்கையின் கேன்வாஸில் ஒரு தூரிகையாக மாறும். சவால்கள் பின்னடைவுடன் எதிர்கொள்ளப்படட்டும். மேலும் எடுக்கப்பட்ட தேர்வுகள் வளர்ச்சி, நேர்மை மற்றும் இறுதியில் நிறைவின் கதைக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் சொத்து இழப்பு, ரகசிய நடவடிக்கைகள், குறுகிய கண்ணோட்டம், குடிப்பழக்கம், துஷ்பிரயோகம், குறிப்பாக பொது பணத்தை ஒருபோதும் பயப்படாது. நேர்மையாகவும் தாராளமாகவும் இருப்பது, திருமணத்திற்குப் பிறகு செழிப்பு, பரம்பரை ஆதாயம், பிறர் பணத்தை சுதந்திரமாக கையாளுதல் போன்றவை நடக்கலாம். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடி, செல்வம் மற்றும் மிகுதியின் கதை வெளிவரத் தொடங்குகிறது. பரந்த நிலங்கள் உங்களுக்கு முன்னால் நீண்டுள்ளன. மற்றும் அரசியல் வாழ்க்கையின் தாழ்வாரங்கள் எதிரிகள் மீது வெற்றி மற்றும் வெற்றிகளை உறுதியளிக்கின்றன. உங்கள் வாழ்க்கை செழுமையின் சாயல்களால் வர்ணம் பூசப்பட்டுள்ளது. செல்வம் கொட்டுகிறது மற்றும் வளமான நிலங்கள் உங்கள் உடைமைகளை அலங்கரிக்கின்றன. இருப்பினும் செல்வச் செழிப்புக்கு மத்தியில் ஆரோக்கியமற்ற மாமாவின் வடிவத்தில் ஒரு நிழல் தரிக்கிறது. நெருங்கிய குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியம் உங்கள் கவனத்தையும் கவனிப்பையும் கோரும் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கலாம். உங்கள் சொந்த நடத்தை சுறுசுறுப்பான மற்றும் சற்றே கவனக்குறைவான தன்மையால் குறிக்கப்படுகிறது. இந்த உயர்சக்தி ஆற்றலின் ஆதாரமாக இருக்கும்போது வீக்கம் அல்லது காயம் போன்ற அபாயங்களையும் கொண்டு வரலாம். விழிப்புணர்வும் நினைவாற்றலும் இந்தச் சவால்களுக்கு செல்வதற்கான திறவுகோலாக அமைகின்றன. உங்கள் உடைமைகளின் நிலப்பரப்பு ஒரு திருப்பத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஏனெனில் விலங்குகள் மற்றும் கோழிகள் மூலம் இழப்புகள் ஏற்படலாம். இந்த சொத்துக்களின் பராமரிப்பு மற்றும் நிர்வாகத்திற்கு கவனம் தேவை. அவை உங்கள் ஒட்டுமொத்த செல்வத்திற்கு சாதகமாக பங்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும். குடும்ப விஷயங்களுக்கு திரும்பினால் எதிர்காலம் ஆரோக்கியமற்ற மனைவி மற்றும் குவியல்கள் இருப்பதை குறிக்கிறது. இந்த உடல்நல கவலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சவாலின் இழைகளை பின்னுகின்றன. கவனிப்பு மற்றும் புரிதலுக்கு இடையே ஒரு நுட்பமான சமநிலையை கோருகின்றன. ஏராளமான சகோதரர்கள் குடும்ப வளத்தை சேர்க்கிறார்கள். ஆனால் பெண்களுடனான மோதல்கள் நல்லிணக்கத்தின் பிணைப்பை சோதிக்கும் சிக்கல்களை அறிமுகப்படுத்துகின்றன. நுண்ணறிவு உங்கள் குணத்தின் அடையாளமாக மாறி வாழ்க்கையின் நுணுக்கங்களின் மூலம் உங்களை வழிநடத்துகிறது. ஆயினும்கூட தீய நட்புகள் மற்றும் நீண்ட பயணத்தின் வாய்ப்பு ஆகியவற்றால் கதை நிழலாடுகிறது. முன்னோக்கி செல்லும் பாதை கூட்டாளிகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் கொண்டு வரலாம். உங்கள் சமூக வட்டங்களில் விவேகத்தையும் தூரத்தை எதிர்கொள்வதில் பின்னடைவையும் தூண்டுகிறது.
இந்த எதிர்கால நிலப்பரப்பில் நீங்கள் பயணிக்கும்போது. காதலில் உள்ள உத்வேகமும் வழக்கு மற்றும் வணிக போட்டியின் மூலம் இழப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் முன்னணியில் வருகின்றன. உங்கள் வாழ்க்கையின் கதையின் ஒவ்வொரு திருப்பமும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. சமநிலை மற்றும் நிறைவின் எதிர்காலத்தை வடிவமைக்க ஞானம், இரக்கம் மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பணக்காரர், ஏராளமான நிலங்கள், அரசியல் வாழ்க்கை, வெற்றி, எதிரிகளுக்கு எதிரான வெற்றி, ஆரோக்கியமற்ற மாமா, சுறுசுறுப்பான, கவனக்குறைவு, வீக்கம் அல்லது காயம், விலங்குகள் மற்றும் கோழி மூலம் இழப்பு போன்றவை நடக்கலாம். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் பார்வையை கலக்கண்ணாடியில் செலுத்தும்போது. தனிமை மற்றும் எச்சரிக்கையின் கதை வெளிப்பட்டு. பிரபஞ்ச நீரோட்டங்கள் வழியாக கவனமாக வழிசெலுத்த வேண்டிய எதிர்காலத்தை வரைகிறது. நட்சத்திரங்கள் ஒரு ஒதுங்கிய இடத்தில் வாழ்க்கையை முன்னறிவிக்கின்றன. அங்கு அமைதி ஆட்சி செய்யலாம், ஆனால் அடிவானத்தில் சவால்கள் தருகின்றன. சிறைத்தண்டனையின் சாத்தியமான ஆபத்தால் ஒரு நிழல் வீசப்படுகிறது. உங்கள் முயற்சிகளில் எச்சரிக்கையுடன் நடக்க உங்களை வலியுறுத்துகிறது. காஸ்மிக் சீரமைப்பு ரகசிய விரோத நடவடிக்கைகள் இருப்பதை குறிக்கிறது. உங்கள் தொடர்புகள் மற்றும் கூட்டணிகளில் பகுத்தறிவின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஒரு எச்சரிக்கை குறிப்பு வீழ்ச்சி மற்றும் இழப்பு சாத்தியம் பற்றி எதிரொலிக்கிறது. நீங்கள் விவேகத்துடன் வாழ்க்கை முடிவுகளை அணுக தூண்டுகிறது. விபத்துக்கள் மற்றும் காயங்கள் உங்கள் பாதையில் சாத்தியமான தடைகளாக மாறும். பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றலுக்கு முன்னுரிமை அளிக்க உங்களை வலியுறுத்துகிறது. ரகசிய துக்கங்கள் பிரபஞ்ச கதையின் மூலம் பின்னிப்பிணைந்தன. இது உங்கள் பின்னடைவை சோதிக்கக்கூடிய மறைக்கப்பட்ட போராட்டங்களை பரிந்துரைக்கிறது. காதல் விவகாரங்களில் ஏற்படும் ஏமாற்றம் உணர்ச்சி சிக்கலைச் சேர்க்கிறது. இதயத்தின் விஷயங்களை யதார்த்தமான எதிர்பார்ப்புகளுடன் அணுக உங்களை தூண்டுகிறது. விரும்பத்தகாத நோக்கங்களுக்காக பணத்தை வீணடிக்கும் போக்கை நட்சத்திரங்கள் விளக்குகின்றன. வருத்தத்திற்கு வழிவகுக்கும் மனக்கிளர்ச்சியான நிதி முடிவுகளுக்கு எதிராக எச்சரிக்கின்றன. பார்வை குறைபாடுகள் உடல் ரீதியான கவலையாக மாறி. சுகாதார விழிப்புணர்வு மற்றும் வழக்கமான சோதனைகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உடல்நலக்குறைவு உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை தொடலாம். இது விழிப்புணர்வு மற்றும் கவனமான கவனிப்பு தேவை என்பதை குறிக்கிறது. நட்சத்திரங்கள் பலவீனமான அரசியலமைப்பை பரிந்துரைக்கின்றன. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் தடுப்பு சுகாதார நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. துன்பம் ஒரு கருப்பொருளின் கீழ்நிலையாக மாறி. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ள நினைவூட்டுகிறது. இந்த பிரபஞ்ச நிலப்பரப்பில் நீங்கள் பயணிக்கும்போது. தனிமை சுயபரிசோதனை மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான ஆதாரமாக இருக்கட்டும். எச்சரிக்கை குறிப்புகள் வழிகாட்டும் விளக்குகளாக செயல்படட்டும். ஒவ்வொரு திருப்பத்தையும் கவனத்துடனும் தைரியத்துடனும் அணுக உங்களை தூண்டுகிறது. தனிமை மற்றும் உள்வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் உங்கள் தேர்வுகள் மற்றும் பின்னடைவு வலிமையின் கதையை வடிவமைக்கும் எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் வான திரை விரிகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் ஒதுக்குப்புற வாழ்க்கை, சிறைச்சாலை ஆபத்து, ரகசிய விரோத செயல்கள், வீழ்ச்சி, இழப்பு, விபத்துகள், காயம், ரகசிய துயரங்கள், காதல் விவகாரங்களில் ஏமாற்றம், மோசமான நோக்கங்களுக்காக பணத்தை வீணாக்குதல், பார்வை குறைபாடு, குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு, பலவீனமான அரசியலமைப்பு, துன்பம் போன்றவை நடக்கலாம். இந்த காலத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு. அந்த கேள்விக்குரிய பாவம் பாவமுனை நட்சத்திரம், உப நட்சத்திரம்,
உப உப நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம். நட்சத்திர சாரம் மற்றும் துணை பாவம். பாவ முனை நட்சத்திரம். நட்சத்திர சாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம். உப நட்சத்திரம். உப உப நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்களே.